அதிகாலை 7:30 காலையிலேயே பைக் சாவி தேடி இருந்தாங்க. எங்கேயோ பார்த்தா பைக்லேயே வச்சுட்டுக்கிறேன். ரொம்ப ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு எனக்கு. இன்று அதிகாலையே ஜிம்முக்கு வந்துட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு டிஜே யாரும் போடல. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுலாம்னு நினச்சேன். கரெக்டாக எனக்கு தேல் ரேசிங் ஆயிடுச்சு நண்பர்களே. நம்ம பாய் வந்துட்டாரு. நம்ம பாய் வந்தால் யாருக்கும் ஸ்பீக்கர் தர மாட்டார் நண்பர்களே. இவரே தான் பாட்டு போடுவார். பாய் சும்மா இல்லை நண்பர்களே. அந்த காலத்துக்கு இல்லையே அவர் ஓல்டு சாங்காக போட்டு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு நண்பர்களே. கழுத்து வலி கொஞ்சம் பெட்டர். இன்றைக்கி வந்து வத்தனம் கொடுத்தேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கழுத்து வலி பற்றி நிறைய பேர் விசாரிச்சிங்க, நிறைய பேர் சஜஷன் சொன்னீங்க. அப்புறம் கடையில் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு விட்டேன் நண்பர்களே. அப்புறம் மீசியை முறுக்கி விட்டு பார்த்தேன், நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. நல்லா இல்லை, கன்றாவே இருந்துச்சு. ஸோ திருப்பி கீழே இறக்கி விட்டேன் நண்பர்களே. யாரும் கோச்சி வேணாம் நண்பர்களே. பெண்களுக்கு தான் மூட் ஸ்விங்ஸ் வருமா என்ன? ஆண்களுக்கும் வரும் நண்பர்களே. நான் டீ காஃபி குடிச்சு 1 வாரம் மேலே ஆகுது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் ஆகுது. இப்போது இதை கண்ட்ரோல் பண்ணணும். நண்பகல் 1:30 நண்பர்களே. மதிய உணவுக்கு நிறைய காய்கறிகள், முட்டை, அப்புறம் கொஞ்சம் புளி சாதம் நண்பர்களே. உணவுக்கு அப்புறம் தம்பி கூட விளையாடலான்னு பார்த்தா அவன் ஏன் தம்பியிலே உதச்சிட்டான். பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகலை நண்பர்களே. அண்ணன் சேஃப் தான். அப்போ நண்பர்களே, லெட்டர் இன்ட்ரடியூஸ் நம்ம ராஜஸ்தான் மாமு. நல்லா பாருங்கள், இப்போலாம் இவங்க தான் இருக்காங்க. ப்ளம்பிங் கடை, அந்த கடை, இந்த கடை, எலக்ட்ரானிக் கடை, எல்லா கடையிலையும் இவங்களோட ஆட்சி தான் நண்பர்களே. சும்மா சொல்லக்கூடாது. தமிழும் சூப்பராக பேசுகிறாங்க. நல்லா டெவலப் ஆகிட்டாங்க நண்பர்களே. நம்ம ராஜமாதாவோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்களா? எண்ணெய் எடுத்துக்க சொன்னாங்க. நோவேன்ட்டு நண்பர்களே. கடந்த சில பல மாதங்களாக ஈவினிங் ஆச்சுன்னா டீ பிஸ்கெட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். செம்ம அடிக்ட் ஆகிட்டேன். எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்டில் ஈவினிங் சைடில் இவங்க நிறைய கீரைலாம் வைப்பாங்க. இனிமேல் டெய்லியும் உங்ககிட்ட ஒரு கீரை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பர்களே. நான் மறக்க சொல்கிறேன். நம்ம கடையில் வந்து ஃபலூடா ரொம்ப ஃபேமஸ். எப்போ வந்தாலும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடை வாலாஜாபேட் மதுரை ஃபேமஸ் ஜிகிதண்டான்னு சொல்லிட்டு போடுங்க கூகுளில், கண்டிப்பாக வரும். நீங்கள் கடைக்கு வரப்போ நான் அண்ணனோட லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நட்ஸ் கிட்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே போட்டு தருவாங்க. என்னடா ஆராய்ச்சி எதுவும் பிரச்சனை வரலாம்னு நினச்சேன் நண்பர்களே. மோட்டர் வந்து டமால் ஆயிடுச்சு. நீ வழி இல்லை நண்பர்களே. அண்ணனே களத்தில் இறங்கிட்டேன். களத்தில் இறங்கி என்னென்னோ பண்ணி மோட்டரை ஓட வச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், சிலுக்கோட என்ட்ரி இல்லாமல் சிலுக்கோட புருஷனையும் நீ கூட்டின்னு வந்துட்டா. ஜோடியாக வந்துட்டாங்க நண்பர்களே. அப்புறம் கடை ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. கான்ஃபிடென்ட்டாக இருங்க நண்பர்களே. நாளை சந்திப்போம். நல்லதே நடக்கும்.